லூக்கா 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தார். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறார். வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் திரளான ஜனங்கள் வந்து அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். அப்போ கேட்கும் பொழுது இது எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறார்? 27 அதில் ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா ரொம்ப உற்சாக மிகுதியில் உரத்த சத்தத்தோடு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட அந்த முளைகளும் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படின்றார். நான் இந்த பூமிக்கு வருவதற்கு அடையாளமாய் காரணமாய் ஒரு பெண் இருந்தாலும் நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போது நிறைய மக்கள் வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய இருதயமும் ஒவ்வொன்றை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல. வேதத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு தன்னை இன்னும் ஒரு நபரோடு கம்பேர் பண்ணும் பொழுது யோனாவோடு கம்பேர் பண்ணுகிறார். நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம்னா யோனா புக்கு வெறும் 4 அதிகாரங்கள் தான். ஆனால் அந்த யோனாவோடு தேவன் தன்னை கம்பேர் பண்ணுகிறார். எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னா, யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்து அதன் பிறகு வந்து அந்த வசனத்தை சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள். அதே போல் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் பூமியில் இருந்து அதன் பிறகு அவர் உயிர்த்தெழுந்து வந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை முழு உலகமும் அங்கீகரிக்கும் என்பதை அடையாளப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அப்போ யோனா தீர்க்கதரிசி ஒரு அடையாளம் என்று இயேசு சொன்னபடியினால் நான் இந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட சில காரியங்களை பேசும்படி ஆவியில் ஏவப்பட்டேன். எனவே நான் இந்த வசனத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைக்கு யோனா தீர்க்கதரிசி யாருக்கெல்லாம் அடையாளமாக இருந்தார்? அவர் வாழ்ந்த நாட்களில் கர்த்தருடைய வாயாய் அவர் அறியப்பட்டார். அதாவது அந்த நாட்களில் 2 ஊழியங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஊழியம். ஒன்று தீர்க்க தரிசன ஊழியம், அது வந்து ஜனங்களோடு பேசுகிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்களோடு பேசுகிறவர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசாரிய ஊழியம், ஆசாரியனுடைய ஊழியம். ஆசாரியர்கள் ஜனங்களின் சார்பாக தேவனோடு பேசுகிறவர்கள். 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருவர் தேவனின் சார்பாக ஜனங்களோடு பேசுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள், ஜனங்களின் சார்பாக தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் ஆசாரியர்கள். அப்படி பார்த்தா இந்த யோனா, வேதம் யோனாவை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. அந்த யோனா எப்படி வாழ்ந்தார், அவருடைய காலத்தில் அவர் தன்னை சுற்றி இருந்த நபர்களுக்கு எப்படி அடையாளமாக இருந்தார் என்பதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு யோனா வாழ்ந்தது போல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சகலத்தையும் அதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கிறவர்கள் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அவங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தியிருக்கிறார். அதே போல் நாம் வாழுகிற பகுதியில், நாம் வாழுகிற நாட்களில் நம்மையும் கர்த்தர் ஒரு அடையாளமாய் மாற்ற வேண்டும் என்கிற அந்த ஜெபத்தோடு கூட அந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது, யார் இந்த யோனா என்பது யார்? யோனா புத்தகத்தில் மாத்திரமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதில் 24ஆம் வசனத்திலிருந்து ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜாவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி இவர். அந்த 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 நாட்களில் ராஜாக்கள் தங்களுடைய அரண்மனையில் ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருப்பார்கள். அந்த ராஜாக்கள் இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு தான் எந்த முடிவுமே எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த இந்த யோனா, ஆனால் அவர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 24-25. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் ஒன்றையும் விட்டு விலகவில்லை. அதாவது 23ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜா, இவர் எந்த அரண்மனையில் ராஜாவாக இருந்தாரோ அவருடைய பேரும் ஒரு யெரொபெயாம் தான். ஆனால் அவரை குறித்து இங்கே எழுதலை.
இங்கே வேறொரு எரேபியாமை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். அந்த எரேபியாம் யாருன்னா, சாலமோன் காலத்தில் சாலமோனுக்கு பணிவிடைக்காரனாய் அல்லது சாலமோனுடைய இராணுவத்தில் ஒரு நபராக இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய காலத்தில் அவன் ஒரு பாவம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறான். அவன் செஞ்ச அந்த பாவத்தை அப்படியே இந்த எரோபியாமும் செய்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இதை படிக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, இப்போ இது என்ன அந்த நாட்களில் எப்படிப்பட்ட நாட்கள் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாம் யார், அவன் எங்கே இருந்தான், அப்படி என்ன தப்பு பண்ணான், அதை நீங்கள் போய் கண்டுபிடிச்சிங்கன்னா இவர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். யாராவது நோட்ஸ் எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க. அதாவது இவர் வாழ்ந்த அந்த 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 சூழ்நிலைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் இந்த மனுஷன் முதல்ல எழுதப்படுகிறான். இவன் செஞ்ச அந்த பாவம் அப்படின்னா என்ன அப்படின்றத எழுதப்படுகிறான். ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த இவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் உயர்த்தி 1 ராஜாக்கள் 11:26 இவனுடைய வாழ்க்கை சரித்திரம் ஆவியானவர் எழுத ஆரம்பிக்கிறார். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு நபர், ஊழியக்காரன், சாலமோனுடைய ஊழியக்காரனாக அறியப்பட்டவன், இராணுவத்தில் வேலை செய்தவன், ஒரு போக்குவரத்தும் உள்ளவன், எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இவன் ராஜ அரண்மனையில் பிறந்தவன் அல்ல, ராஜாக்களாய் வாழ்ந்தவனும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் ராஜாக்களும் அல்ல. ஆனாலும் கர்த்தர் அந்த மனுஷனை ராஜாவாய் உயர்த்தி வைத்திருந்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் பிறப்பால் எந்த பகுதியில் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும். சாதாரணமாக இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறாது. ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறார். பிறப்பால் நம்ம சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒருவேளை படிப்பில் கம்மியாக இருக்கலாம், ஒருவேளை ஆரோக்கியத்தில் குறைவாக இருக்கலாம், அல்லது ஜனங்களோடு பழகிற விஷயத்தில் கம்மியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். ஒரு ராஜா என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தை ஆளுகிறவன் மட்டுமல்ல, ஜனங்களை போஷிக்கிறவன், ஜனங்களை வழி நடத்துகிறவன், ஜனங்களுக்கு வாழ்க்கை காட்டுகிறவன், ஜனங்களுக்கு முடிவெடுக்க முடியாத நேரங்களில் சரியான ஒரு முடிவை எடுத்து அவர்களுக்கு முன்னின்று நடத்துகிற ஒரு நல்ல தலைவன். இன்றைக்கி அந்த இடத்துல தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சாதாரண அந்த எரோபியாமை கர்த்தர் அப்படி உயர்த்தி வைத்திருந்தார். ஒரு இடத்துல போகும்போதெல்லாம் அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், ஒரு பெரிய சால்வையை 12 துண்டாக வெட்டி 10 நீ வச்சுக்கோ, உன்னை 10 கோத்திரத்துக்கு கர்த்தர் ராஜாவாக்குறார் அப்படின்றவர். அந்த வார்த்தையை பெற்று ராஜாவாய் மாறின மனுஷன். அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 28 30 31 இந்த வசனங்களை படித்து பாருங்கள். அதில் அங்கே என்ன நடக்கு அப்படின்னாச்சுன்னா, அவன் 10 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டான். இப்போ அவனுக்குள்ள ஒரு பயம், ஒருவேளை ஜனங்கள் இங்கிருந்து கர்த்தரை தேடுவதற்கு எருசலேமுக்கு போயிட்டா என்ன செய்ய? சாலமனுடைய மகனுக்கு 2 கோத்திரம் தான், அவன் எருசலேமில் இருக்கிறார். இவர் சமாரியாவை தலைநகராக அறிவித்து அங்கே இருக்க ஆரம்பிக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்கள் தங்களை விட்டு சிதறி போவார்கள் என்று எண்ணி கண்ணுக்குட்டியை செய்ய ஆரம்பித்தான். 1 அல்ல 2. வேதத்தில் பாருங்கள், பிசாசுனுடைய தந்திரம் எப்போவுமே புதுசாக ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறது இல்லை, ஏற்கனவே விட்டுட்டு வந்த இடத்துல இவங்களை மறுபடி செய்ய வைக்கிறது. அதை தான் இந்த மனுஷன் மூலமாய் அவன் செய்ய ஆரம்பித்தான். 2 கண்ணுக்குட்டி செய்ய ஆரம்பித்தானா. 1 சமாரியாவில் வச்சான், 1 கொண்டு போய் தான் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல வச்சான். இப்போ ஜனங்கள், கர்த்தரை தேடின ஜனங்கள் கண்ணுக்குட்டியை தேடுகிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். அவன் அதை விட கொடுமை என்னென்னா, அந்த 28ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை வாசிச்சிங்கன்னா, இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொன்னான். ஜனங்களை திசை திருப்புகிறான், தப்பான தகவலை சொல்லுகிறான், பொய்யான விஷயங்களை சொல்லுகிறான். அது 30ஆம் வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கண்ணுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். இன்னைக்கு கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முழு பைபிளையும் கிரமமாக படிக்கிற ஆளாக இருந்தால், அந்த மோசையோடு வந்த ஆரோன் ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சார். அந்த கண்ணுக்குட்டியை உடைத்து தண்ணீரில் அப்படியே அதை கரைச்சி ஜனங்களை குடிக்க வச்சாங்க. இனி அது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை தான் கர்த்தர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை ஒரு பொருளுக்கு கொடுக்குறாங்க.
கண்களால் பார்க்க முடியாத தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் கண்களால் பார்க்கிற ஒரு பொருளை ஆராதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் அந்த யோனா வாழ்கிறார். நாமும் அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஜனங்கள் மத்தியில் கர்த்தருக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட், அந்த இயேசுவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆராதனை, கர்த்தருடைய காரியங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகம், அந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே நேரம் ஒர்க்குக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். படிப்புக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பணத்துக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பதவிக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, யோனா வார்த்தையை பெற்ற மனுஷன். ஆனால் அந்த வார்த்தையை பெற்ற மனுஷன் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விட்டுட்டு ஒரு பொருளை வழிபடக்கூடிய அந்த காலம். அந்த காலகட்டத்தில் அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 31 வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 12:31 பின்பகுதி சொல்லுகிறது, லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். ஒரு ஊழியக்காரன் வரணும்னா கர்த்தரால் அழைப்பை பெற்றவன் தான் ஊழியக்காரன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அழைப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ராஜாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார், இவர் தான் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டம் இன்றைக்கி நாம் வாழ்கிற காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்ம இருக்கிறோம். இதை விட ஹைலைட்டாக போய் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 14:9 வசனம். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அந்த யெரொபெயாமை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார். 7லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீதின் வம்சத்தார் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் அப்படின்னா என்னன்னா, எனக்கு முன்னாடி உன்னை நீ உயர்த்துற அப்படின்றார். இப்போ தேவனை முன் வைக்க வேண்டிய இடத்துல இப்போ கர்த்தர் 2வது இடத்துக்கு வருகிறார், மனுஷன் முதல் இடத்துக்கு போகிறான். காலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் முதலிடமா 2ஆம் இடமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். வேலை முதலிடமா, கர்த்தர் முதலிடமா? படிப்பு முதலிடமா, கர்த்தர் முதலிடமா? உறவுகள் முதலிடமா, கர்த்தர் முதலிடமா? ஏன் இந்த வார்த்தையை நான் இவ்வளோ அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் சுபாவம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது தான். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் இதை தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறார். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அநேகரை திசை திருப்புகிற சில ராஜாக்கள், அதாவது சில தேவனுடைய பிள்ளைகள். அந்த அந்த யெரொபெயாம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன். இந்த இதை அப்படியே எழுதி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். அதில் ஒன்று என்னென்னா, நான் ஒரு மனுஷனை அழைத்து அவனை உயர்த்தி இருக்கும் பொழுது அந்த மனிதன் என்னையே சார்ந்து நிற்க வேண்டும். என்றைக்கு கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டிய மனுஷன் கர்த்தரை விட்டுட்டு ஜனங்கள் என்னை விட்டு போய்விடுவார்களோ என்று ஜனங்களுக்காக அவன் ஒன்றை செய்ய போகிறானோ, அன்றைக்கு அது விக்கிரமாய் மாறி போகிறது. அன்னைக்கு தன்னுடைய அழைப்பை விட்டு அவன் விழுந்து போகிறான். இந்த நாட்களில் கர்த்தரால் நாம் அழைக்கப்பட்டது உண்மை, உயர்த்தப்பட்டது உண்மை. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நீங்கள் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு இயேசுவை காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இயேசுவை காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த யெரொபெயாம் வாழ்ந்த நாட்களில் அவனோடு கூட இராணுவத்தில் வேலை பார்த்த எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரும் சாலமோனுடைய இராணுவத்தில் தான் இருந்துக்கிறாங்க. ஆனால் அவர்களில் ஒருவனாய் நின்ற இந்த யெரொபெயாமை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்திட்டார். இப்போ அவன் ராஜாவாக இருக்கிறான், அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது. அவன் தாழ்ந்திருக்கும்போது கர்த்தரே தேவன் என்ற அறிக்கையை பண்ணினான். உயர்த்தப்பட்ட பொழுது கர்த்தரை விட்டு கண்ணுக்குட்டிய தெய்வம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் ஜனங்களையும் சொல்ல வைக்கிறான். தன்னோடு இருந்தவர்களுக்கும் ஒரு தடைக்கல்லை அவன் போடுகிறான்.
இன்றைக்கி நிறைய பேர் தாழ்மையில் இருக்கும் பொழுது இருந்த அந்த தேவனை தேடுகிற உணர்வு உயர்த்தப்பட அவனை விட்டு மாறி போகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் இந்த தீர்க்கதரிசி அங்கே வாழ்கிறார். அந்த தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் 14:25 வாசிக்கிறேன். காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே. அப்போ யோனா எதற்கு அடையாளம் என்றால், ஃபஸ்ட்டு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவனுக்கு அவன் அடையாளம். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவன் இப்பொழுது ஒரு அரண்மனையில் இருக்கிறார். அந்த அரண்மனையில் இருக்க அந்த ராஜா எப்படிப்பட்ட அதாவது எதுக்காக இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, ஜனங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஜெனரேஷனில் தான் வர்றார் இன்னொரு யெரொபெயாம். அவர் எப்படி இருக்கார்னா, அந்த முதல்ல இருந்த மனுஷனை போலவே இருக்கிறார். கர்த்தரை தேடணுன்ற இருதயமே அவங்களுக்குள்ளே வரல. அந்த ராஜா என்ன பண்ணுறாராம், அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். அதாவது யோனா சொன்ன வார்த்தையின்படி போய் ராஜ்யங்களை ஜெயிக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவர் எல்லைகளை விரிவடைய பண்ணுகிறார். நீங்கள் 28ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா அதில் ரெகொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவர்கள் யாவும், அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னவென்றால், மனம் திரும்பவே இல்லை, ஆனால் பணமும் செல்வமும் ஐஸ்வர்யமும் வாங்கி கொள்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த தீர்க்கதரிசி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தருடைய வாயாக இருக்கிற மனுஷன் ஒரு மனுஷன் தப்பு பண்ணும்பொழுது சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லுவார். அதுக்கு இந்த ஜனங்கள் காதை அடைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதே நேரம் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, நான் இந்த லேண்டை வாங்கிடலாமா, இங்கே போய் இதை பண்ணிடலாமா, இந்த சொத்து வாங்கலாமா, நான் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வார்த்தையை கேட்டு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வல்லமையையும் தேசத்தையும் பெருக்கி கொள்கிறார்கள். ஆனால் ஒருத்தரும் மனம் திரும்ப மாட்டேன் என்கிறார்கள். அதனால் ஆண்டவர் பார்த்தார், யோனா நீங்கள் இனி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேறு ஒரு பட்டணத்துக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறார். ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், மனம் திரும்புதல் இல்லாத இடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்காது, அல்லது கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்தில் ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், இவ்வளவு பெரிய ஊழியக்காரரை நான் கொடுத்துருக்குறேன், ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு இந்த ஜனங்கள் மனம் திரும்புகிறதே கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம். நீங்கள் லூக்கா அந்த 11ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை வாசித்து பாருங்கள். அதுலேருந்து 2 வசனம் தள்ளி வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரே ஒரு செய்தி தான் அவங்க கேட்டது, நினிவே அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார், அவ்வளோதான். ஒரே ஒரு செய்தி தான், தேசமே மனம் திரும்பிருச்சு. இன்னைக்கு லட்சக்கணக்கான மெசேஜ் நம்ம கேட்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்முடைய தேவ வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி நம்ம இருதயத்தை வச்சு பார்ப்போம். எத்தனை விஷயங்களில் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. அந்த ஜனங்கள், அன்னைக்கு இருந்த ராஜா, அன்னைக்கு இருந்த பட்டணம், அன்னைக்கு இருந்த ஜனங்கள் ஒருத்தரும் மனம் திரும்பலை. ஆனால் தங்களுக்கு தேவனிடத்திலிருந்த நன்மை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற அந்த தீர்க்கதரிசியை அங்கிருந்து ஆண்டவர் வேறொரு இடத்துக்கு அனுப்ப ஆரம்பித்தார். அப்போ மனம் திரும்பலை அப்படின்னாச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்காது என்பதற்கு அந்த யோனா ஒரு அடையாளம். நம்மையும் அப்படிப்பட்ட அடையாளமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது, இந்த யோனாவினுடைய வாழ்க்கையில் விருப்பமே இல்லாவிட்டாலும், அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், விருப்பமே இல்லாவிட்டாலும் கர்த்தர் தாம் விரும்பின இடத்துக்கு அவரை கொண்டு போவார் என்பதற்கு இந்த யோனா ஒரு அடையாளம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரண்மனையில் இருக்கிறார், ராஜாக்களின் கனத்தை இவருக்கு கிடைக்கும், யார் வந்தாலும் இவரை கனம் பண்ணப்படுவாங்க. அரண்மனை வாழ்க்கை, நல்ல சம்பளம், ஜனங்கள் மனம் திரும்பலையே தவிர இவருக்கு கொடுக்க வேண்டிய கணங்களெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கேருந்து கிளம்பி நினிவேக்கு போ அப்படின்றார். நல்லா யோசிச்சுக்கோங்க, முழு பைபிளையும் படித்து பாருங்கள், எங்கேயுமே கர்த்தர்
ஒரு புறஜாதிகளிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே அனுப்பினது கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த நினிவேக்கு யோனாவை அனுப்புகிறார். இதுக்கு முன்னாடி கர்த்தர் சில இடங்களுக்கு ஆட்களை அனுப்புவார். இப்போ மோசையை கூப்பிட்டு, மோசே வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஏன் அனுப்புகிறாருன்னா, தேவ ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர, அங்கே இருக்கிற ஜனங்களை மனம் திரும்ப பண்ணல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நினிவேல ஒரு தேவ ஜனம் கூட கிடையாது. முழுக்க நீங்கள் அப்படியே பைபிள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து படித்து பாருங்கள். அங்கே போனீங்கன்னா இவர்கள் ஒரு புறஜாதி பட்டணத்தை சேர்ந்தவர்கள், விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் மீன் தான் அவங்களுடைய மெயின் தெய்வம். இப்படி இருக்கிறவங்க, ஆனால் அவங்களுடைய பாவங்கள் அதிகமாய் பெருகினபடியினால் இப்போ ஆண்டவர் அவரை அங்கே போக சொல்லுகிறார். அப்போ அங்கே போக சொல்லும் பொழுது இந்த விஷயம் அவருக்கு விருப்பமாக இல்லை. விருப்பம் இல்லாததுனால தான் இவர் வேற ஒரு இடத்துக்கு, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோனாவினுடைய அந்த சரித்திரம் தெரியும். வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு அவர் போய் கப்பலின் அடித்தட்டில் படுத்துக்கிட்டார். விருப்பமே இல்லை. இவர் நினச்சிட்டாரு, நான் விரும்பலைன்னா ஊழியம் நடக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் அந்த பூமிக்கு அனுப்பும் போதே ஒரு திட்டத்தை வச்சு தான் அனுப்புகிறாரு. இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்து பரலோகத்துக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க விட்டாலும் அவர் என்ன விருப்பத்துக்காக உங்களை அனுப்பினாரோ அதை செய்கிற வரைக்கும் உங்களை அவர் கைவிடவும் மாட்டார். உங்களை கண்டிப்பாக அதற்கு அவர் கொண்டு வந்து விடுவார் என்பதற்கு நம்மளை ஒரு அடையாளமாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கும்போது இந்த படிப்பு படிக்கணும்னு விருப்பமே இருந்திருக்காது. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த படிப்புக்கு அவங்கள கொண்டுட்டு போகணுன்றது விருப்பமாக இருக்கும். கடைசியில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் போல், ஏதோ ஒரு விபத்து போல் அந்த படிப்புக்கு அவங்க வந்திருப்பாங்க. அப்போது சில வருடங்கள் கழித்து பார்த்தா இது தேவனுடைய திட்டம்தான் அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களை நம்பி இந்த காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா, அவர் நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் சந்தேகப்படுறதில்ல. அவர் தேவன் யாரையுமே சந்தேகப்படுறது கிடையாது. உங்களை நம்பி தான் இந்த வேலையை கொடுக்குறாரு அப்படின்னாச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகுங்க. யோசிச்சு பாருங்க, அவருக்கு விருப்பமே இல்லை, ஆனாலும் அதை விட்டு ஓடவும் முடியாது. அதை யோனா 1:11-12 அப்படின்னாச்சுன்னா அதில் அவங்க கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் யோனாவை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் விருப்பம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறான், என்னையை தூக்கி போடுங்கன்றார். இவரே குதிச்சிட வேண்டியதானே? எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. இவரே குதிச்சிட வேண்டியதானே, இல்லைன்னா அங்கேயே மனம் திரும்பிக்க வேண்டியதானே. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? இஸ்ரவேலில் தற்கொலை பண்ணுகிறவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தற்கொலை பண்ணால் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. இது தெரிஞ்சு தான் பிசாசு சிலர்கிட்ட தற்கொலையின் எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்கிறான். சில வியாதியின் நிமித்தமாக வாழ பிடிக்கலை, வாயினால் அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வாழ்கிறத விட செத்துட்டான் நல்லதுன்னு. ஏன்னா அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு போவதற்கு பிசாசு போராடுகிறான். ஆனால் தேவனோ அந்த குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும் அவர்களை பூமியில் வைத்திருக்க விரும்புகிறார். இவை நன்றாய் அறிந்த ஊழியக்காரன் அவர் சொல்லுகிறார், என்னை தூக்கி போட்டுருங்க, ஏன்னா நானாக செத்தா நான் அங்கே போக முடியாது. என்னை யாராவது தூக்கி போட்டால் அது கொலை கேஸுக்கு போயிடும், என்னை நான் பரலோகத்துக்கு போய்க்கலாம். எவ்வளவு புத்தி! அப்படி அதாவது என்னென்னா, விருப்பம் இல்லை. அவர் விருப்பம் இல்லைன்றதுக்காக இவர் நினச்சிட்டார், நான் செத்துட்டா எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது, அவருடைய மரணத்துக்கு பிறகும் தேவனுடைய திட்டம் நிறைவேற அந்த மனுஷன் செஞ்சு முடிக்கலைன்னா அந்த மரணம் கூட அந்த மனுஷனுக்கு வராது. இந்த வார்த்தையை யாருக்கும் ஆண்டவர் அனுப்புகிறாரு. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் மரணம் கூட உங்களை அணுகுவதில்லை. அந்த மனுஷன் அவன் நினைக்கிறான், நான் செத்துட்டா எல்லாம் சரியாக போயிடும், எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல சுகபோகமாக இருந்த இடத்துல இருந்துட்டு முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு யூதன் இந்த மனுஷன். ஒரு யூதனுக்கு அடையாளமே விருத்த சேதனம் தான். விருத்த சேதனம் பெறாதவர்களோடு அவர்கள் சம்பந்தம் கலப்பதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது.
ஆனால் கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக அனுப்புகிறார். அன்னைக்கு அந்த யோனாவுக்கு தெரியாது, என்னை இயேசுவுக்கு இணையாக இயேசுவே பேசுவார்னு சொல்லி யோனாவுக்கே தெரியாது. அதே போல தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற அந்த வேலை எதுக்காக ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு, எதுக்காக இந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறாரு, எதுக்காக சுவிசேஷம் சொல்ல வைக்கிறாரு, எதுக்காக ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறாரு, எதுக்காக உங்களை தேவ ஜனங்கள் மத்தியில் பைபிள் வாங்கி கொடுக்க சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. காலங்கள் வரும் பொழுது உங்களை ஒரு அடையாளமாய் வைப்பதற்கு இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார். விருப்பமே இல்லைனா கூட தேவன் விரும்பின இடத்துக்கு அவரை கொண்டு போவார் என்பதற்கு இந்த மனுஷன் ஒரு அடையாளமாக இருந்தார். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, விழுகையில் தாங்கி பிடிப்பதற்கு தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார் என்பதற்கு நமக்கு அந்த யோனா ஒரு அடையாளம் இல்லையா? யோனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மரணம் ஒரு முடிவுன்னு நினைக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், மரணம் முடிவில்லை, என்னுடைய சித்தம் நிறைவேறாமல் இந்த பூமியில் மறிக்கவே முடியாது. அதாவது நம்ம மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு நம்ம ஜீவன் போயிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி. அது என்னவோ தெரியல, நிறைய முதிர் வயதுள்ள தாய் தகப்பன்மாரிடத்தில் இந்த சமீப காலமாய் ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை சொல்லும்படி கிருபை பாராட்டுகிறார். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, ஒரு விஷயத்த எல்லாரிடத்துலையும் சொல்லுவேன். முதிர் வயது ஆயிடுச்சுன்னா எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடணும், எல்லார் மேலேயும் கையை வச்சு அவங்கள ப்ளஸ் பண்ணணும், கர்த்தருடைய நாமத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், சந்தோஷமாய் சிரித்த முகமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசியுடைய அடையாளம். அப்போ அது என்னென்னா, நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த வசனம் சொல்லுகிறது, விழுகையில் தாங்கி பிடிக்க அவன் மனம் திரும்ப பண்ண தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். யோனா 1:17 வாசித்து பார்த்தா, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆண்டவரே யோனா எத்தனாம் தேதி வருவார், அவர் எந்த கப்பலில் ஏறி எந்த கடலுக்கு போவார், இதெல்லாம் யோனாவே முடிவு பண்ணலை. ஆண்டவர் இங்கே போன்னு சொன்னதுனால தான் யோனா முடிவெடுத்தார். ஆனால் இந்த மீன் அப்படி இல்லை. ஏதோ ஒரு மீனுக்கு அந்த மீனின் வயிற்றில் முட்டையாக உருவாகி மீன் குஞ்சாக வளர்ந்து எத்தனையோ பேர் வலை போட்டிருப்பாங்க, எந்த வலையிலும் சிக்காமல் தேவனே அதை பாதுகாத்து பராமரித்து. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே மீனின் வயிற்றுக்குள்ளே போய் உக்காந்துருக்கணும்னா அந்த மீன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மீனை ஆண்டவர் செப்பரேட் பண்ணியிருந்தார் பாருங்கள். எதுவும் சாப்பிட்டா அது டைஜஷன் ஆயிடக்கூடாதுன்னு யோனாவுக்காக 3 நாள் மீனுக்கு ஃபாஸ்டிங். அந்த மீனின் வயிற்று தேவனே ஆயத்தம் பண்ணியிருந்தார். அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நமக்காக தேவன், மீன் என்பது வேதத்தில் விசுவாசி அடையாளப்படுத்துது. அப்போ நமக்குன்னு தேவன் சிலர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய விழுகையின் நேரத்தில் உங்களை தாங்கி பிடிக்க, உங்களை மறுபடியும் தேவ சித்தத்துக்கு நேராய் திருப்பி விட, உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தருடைய நோக்கத்துக்கு நேராக உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு தேவன் சில மீன்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏற்ற வேலை வரும்பொழுது தான் உங்கள் கண்கள் அவர்களை பார்க்கும். ஏற்ற வேலை வரும்பொழுது நீங்கள் அவங்களை சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு தெய்வீகமான சந்திப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறிடும். நீங்கள் நினச்சாலும் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் கொண்டுட்டு போயிடுவார். அதற்கு இந்த மீன் ஒரு அடையாளமாக இருந்துச்சு. யோனாவின் மரணம் என்பது யோனாவின் முடிவாக இருந்துச்சு. நான் என் வாழ்க்கையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த யோனாவுக்கு தெரியாது, யோனாவை குறித்து வைத்திருந்த தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் மரணத்தோடு சம்பந்தப்பட்ட திட்டம் அல்ல, அது ஜீவனோடு சம்பந்தப்பட்ட திட்டம். இன்றைக்கி உங்கள் கையிலும் என் கையிலும் கர்த்தர் தந்திருக்கிற சுவிசேஷம் என்கிற அந்த ஆயுதமானது அநேக மரணத்துக்கு நேராய் போகிற ஜனங்களை இழுத்து ஜீவனுக்கு நேராய் விடக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு எழுதியிருக்குது. சகலத்தையும் அவர் முன்னறிந்திருக்கிறவர். நாம் வாழுகிற வாழ்வு தேவனுடைய கண்களுக்கு மறைவானது கிடையாது. நம்ம சில நேரத்தில் பிரச்சனைகளோடு நம்ம புலம்புறோம். கர்த்தர் இதை பார்க்குறாரா பார்க்கலையா, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு நெருக்கப்படுறேனே, இப்படியெல்லாம் இருக்கிறேனே, இது இப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே, ஆண்டவர் கொஞ்சம் இது சரி பண்ணிட்டார்னா சரி, இப்படியெல்லாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும், தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், அந்த கப்பல் எப்போ வரும், எந்த திசையில் போகும், கரெக்டாக அந்த மீன் அந்த திசையில் வருது பாருங்கள். எப்போ இவங்களை தூக்கி போடுவாங்க, கரெக்டாக அதை கேட்ச் பண்ணுது. ஏன்னா தண்ணிக்குள்ளே கொஞ்சம் முங்கி ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா மூச்சு போயிடும், அவ்வளோதான். ஆனாலும் அந்த மீன் கரெக்டாக கேட்ச் பண்ணி
அந்த யோனாவை அது தப்புவிக்க பண்ணுகிறது. இப்போ தேவன் அன்னைக்கு யோனாவுக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தது போல சிலருக்காக சில மீன்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த மீன்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய சுயம் உடைந்து போகும். இந்த யோனாவை குறித்து பைபிளில் சொல்லுகிறது. இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் அவருக்குள்ளே எவ்வளவு சுயநலம் பாருங்கள், எவ்வளவு ஒரு பெருமை இருந்துச்சு, எவ்வளவு ஒரு அதாவது தேவ சமூகத்தை விட்டு விலகி. அந்த வசனம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தருடைய சமூகத்தின் நின்று விலகி. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இங்கே பாருங்கள், இயேசுவே தனக்கு இணையாக அந்த மனுஷனை பேசுகிறார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிக்கு நீங்கள் எப்படி கப்பலில் தூக்கம் வரும்? இப்போ நம்ம ஏதாவது தவறு பண்ணினோம்னா நம்ம இருதயம் ஒரு மாதிரி ஆகும். ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்னா நமக்கு தூக்கம் வராது, எதையுமே சாப்பிட பிடிக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். எப்போ அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அந்த குற்றமெல்லாம் நம்மளை விட்டு நீங்கின பிறகு தான் ஒரு சமாதானம் வரும், தூக்கம் வரும். ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருக்கார். சரியான தூக்கத்தில் இருந்திருக்கிறார். அவரை எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க, இந்த மனுஷன் மட்டும் எதை பற்றியுமே கவலைப்படலை. இன்னைக்கு நிறைய பேருடைய அந்த நிர்விசாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய டேஞ்சர். இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுலே பெரிய பாவம் எதுன்னு கேட்டால் ஜனங்களுடைய நிர்விசாரம். ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இயேசுவை அறிவிக்க வேண்டிய நபர்கள் அறிவிக்காமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பாவங்கள் பெருகி இருக்குது. தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி பிசாசு அநேகரை வஞ்சிச்சிட்டு இருக்கான். இதற்காக ஜெபிக்க வேண்டியவங்க, ஊழியம் செய்ய வேண்டியவங்க, ஊழியத்தை தாங்க வேண்டியவங்க அநேகர் அந்த நோக்கமே இல்லாமல் இந்த யோனா படுத்திருந்தது போல் இன்றைக்கி நிறைய நிர்விசாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்களுடைய சுயங்கள் உடைவதற்கும் அவங்களை தேவ சமூகத்துக்கு நேராய் நடத்துவதற்கும். நீங்கள் வேறு எங்கேயாவது இப்படி நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த யோனாவின் இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த யோனா விழுகையிலும் கர்த்தர் தாங்கி பிடிக்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாய் வாழ்ந்தார். 4வதாக, அழைப்பை பெற்றவன் அசதியாக இருந்தால் அவனை சுற்றிலும் பலத்த சேதம் உண்டாகும் என்பதற்கு இந்த யோனா ஒரு அடையாளம். யோனா 1ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்திலே எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான்னு அழுதல, அயர்ந்த நித்திரை பண்ணினான். அயர்ந்த நித்திரை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமுத்திரத்திலே மேல் பெருங்காற்றை வரவிட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர் போகிற கப்பல் அந்த கடலில் இவர் போகிற ஒரு கப்பல் மட்டுமா போகும்? எத்தனை கப்பல் போகும்? எத்தனை இரவுகள் அங்கே மீன் பிடிக்கிறவங்க படகுல வருவாங்க, ராத்திரி தான் மீன் பிடிப்பாங்க. எத்தனை கப்பல் போயிருக்கும். ஆண்டவர் இந்த கப்பலை மட்டும் சேதப்படுத்தலை, அந்த கடலையே சேதப்படுத்துகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்திலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலோ இருந்து இவர் வேலைக்கு கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு மனுஷனை நிமித்தம் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. இதை மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நபர்கள் அதை செய்கிறதே கிடையாது. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை நம்பி என்ன வேலை கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், உங்களை நம்பி உங்கள் திராணிக்கு தக்க உங்களால் செய்யக்கூடிய அளவுக்கு தக்கதாய் ஆண்டவர் ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்கார். ஜெபம் பண்ணுறதோ, 2 பேருக்கு வசனம் சொல்லி கொடுக்குறதோ, அல்லது 2 ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறதோ, அல்ல ஏதோ ஒரு வேலையை கர்த்தருடைய வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை உண்மையாக செய்கிற பட்சத்தில் பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் உண்மையாக செய்யாமல் அங்கே பாருங்கள், அவர் அயர்ந்த நித்திரைக்கு போனார், கடலே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான கொந்தளிப்பு, காற்றும் கடலும் வருகிறது, கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாய் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்திற்காய் அழைக்கப்பட்டோம். ஒரு நாளும் மற்றவர்களுடைய இடறுதலுக்கு நாம் காரணமும் ஆகாதபடி வாழ வேண்டும். இந்த யோனாவின் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு முறை நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, நான் எங்கள் அப்பா இருந்த சர்ச்சை பார்க்க வந்தேன் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது. ஏன்னா சபை ஊழியந்தான் அப்படின்றது நல்ல தெரியும்.
ஆனால் இப்போ சபையை பார்க்கும்போது எங்கே போகிறது, என்ன செய்கிறது, யார் என்னன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் புரியலை. இங்கே வந்தால் இங்கே இருக்கிற சூழ்நிலைகள், எங்கள் அப்பா படுற கஷ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஊழியமே வேணான்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கடைசியில் நான் இருந்த பயங்கர பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள போராட்டம். வாங்காத இடத்துக்கு, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுக்கணும், ஏகப்பட்ட கடன், எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம். நிஜமாக தேவனுக்கு பயந்து பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி உண்மையாக சொல்கிறேன், ஒருவேளை இன்னும் நான் கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் பிள்ளைகள் மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ ஏதாவது வந்துருமோன்ற அந்த பயந்து தான் நான் கீழ்ப்படிஞ்சு ஊழியத்துக்கு வர ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு எல்லாருக்குமே இருக்கும். நாம் அழைப்பை பெற்ற நாம் இன்றைக்கு மௌனமாக இருப்போமே, ஆனால் நம்முடைய குடும்பங்களில் சில கொந்தளிப்புகளுக்கு நாம் காரணமாய் மாறுகிறோம். இந்த யோனா அதற்கு ஒரு அடையாளம். 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மனம் திருந்தி அல்லது மனம் வருந்தி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்பதற்கு இந்த யோனா ஒரு அடையாளம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. கப்பலில் இருக்கும்போது சொகுசு கப்பல், சொகுசான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, ஜெபம் இல்லை. இப்போ மனிதனுடைய கண்கள் பார்க்கலை, கடலின் ஆழத்தில் இருக்கிறார், மீனின் வயிற்றில் இருக்கிறார், சுற்றிலும் நல்ல விரும்பத்தக்க வாசனையாக இருந்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது அப்படி நிப்பாட்டி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், இது எப்படி இருந்திருக்கும். அந்த மீனின் வயிறு, இவருக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஆண்டவர் ஒரு இடத்த வச்சுருக்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படி இருந்திருக்கும். இப்போ அங்கே இருந்துட்டு ஜெபம். சிலருக்கெல்லாம் நல்லா இருக்கும்போது ஜெபிக்கவே தோண மாட்டேங்குது. ஆனால் ஒன்று விஷயம் என்னென்னா, நல்லா இருக்கும்போது ஜெபிக்க கற்றுக்கிடலைன்னா கஷ்டம் வந்தாலும் கற்றுக்கிட முடியாது. ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், கப்பலில் தூங்கினார், மீன் வயிற்றில் ஜெபிக்கிறார். இதை நினச்சி பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவர் இப்படி மனம் திரும்பி ஜெபித்தார் பாருங்கள். ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரைகளை கக்கிவிட்டது. எவ்வளவு சூழ்நிலை, மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவர் ஒரு தெய்வம் உண்டு. யோனாவுக்கு அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ கையில் எதுவுமே கிடையாது, எந்த சோர்ஸுமே கிடையாது. யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். நான் பிழைப்பேன்னு கூட யோனாவுக்கு தெரியாது. என்னை கொண்டு போய் இது கரையில் தள்ளுமான்னு கூட தெரியாது. என் ஜீவன் எத்தனை நாள் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் யோனாவுக்கு ஒன்று தெரியும், நான் ஜெபம் பண்ணால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பாருங்கள், எவ்வளோ பின்மாற்றத்துக்குள்ளே போயிருந்தாலும் ஜெபம்னு வந்து அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் டக்குன்னு அதுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களோடு ஜெபங்களோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்து கொள்ளும். இந்த யோனா பாருங்கள், மீன் வயிற்றில் இருந்துக்கிட்டு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு அவர் சொல்கிறாரு, என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்ததுன்றார். சேருன்னு சொல்லலை, வந்து சேர்ந்துச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீங்கள் கேட்டீங்க, கண்டிப்பாக நான் பிழைச்சிருவேன் அப்படின்றார். யோசிச்சு பாருங்கள், அந்த யோனாவினுடைய அதான் சொல்கிறேன், அந்த மீன் தான் யோனாவினுடைய சுயத்தை உடைத்த இடம். யோனாவினுடைய அந்த நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் அநேக ஜனங்கள் மத்தியில் கனத்தை பெற்றவன், எல்லாரும் என்கிட்ட வரணும், நான் யாரை தேடி நான் போகமாட்டேன், இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதுக்கு காரணமாக இருந்த அந்த சுயத்தை உடைச்ச இடம் எதுனா அந்த மீனின் வயிறு. அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இவருக்கு புரிஞ்சிருச்சு, என்னவோ ஒன்று நடக்க போகுது. ஏன்னா நம்ம பைபிள் படிச்சிட்டோம்ல, அதனால் நமக்கு தெரியுது. பைபிள் படித்ததுனால இவர் கரையில் கக்கிரும், போயிடும், சொல்லிடுவார், இப்படியெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியுது. நாம் அன்றைக்கு அந்த யோனாவாக இருந்திருந்தார், நம்முடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது, எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, உள்ள வெளிச்சம் கிடையாது, எது இரவா பகலா தெரியாது, நம்ம பிழைப்போமா, மீனுக்கு இரையாயிரோமா, எலும்புக்கு மிஞ்சுமா, எங்கே போவோம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் தன்னை நம்பி தன் தேவன் கொடுத்திருந்த அந்த ஜெபத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு அவருக்கு மறுபடியும் ஜீவன் கிடைத்தது. இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் நீங்கள் போய்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல,
தேவனை நோக்கி ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஜெபிக்கிற அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை தகப்பனாய் கூப்பிடுகிற அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணினா வானம் திறக்கப்படும், தேவனிடத்திலிருந்து சத்தம் வரும், திறக்காத கதவுகள் திறக்கும், அடைக்கப்பட்டிருக்கிற மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். இந்த யோனாவை கொண்டு வந்து அந்த மீன் கரையிலே கக்கி விட்டது அப்படின்ற கரெக்டாக அந்த மீனுக்கு பாருங்கள் டைரக்ஷனை கரெக்டாக கொண்டு வந்து எந்த தேசத்தில் இவர் போகணுமோ அங்கேயே கொண்டு வந்து கக்கிடுச்சு. அந்த ஜனங்கள்லாம் பார்க்க ஒரு பெரிய மீன் வாயிலிருந்து ஒரு மனுஷன் வெளியில் வர்றான் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த அந்த ஜனங்களே மீனை தான் தெய்வமாக கும்பிட்றாங்க. இப்போ நம்ம சாமி அனுப்பியிருக்கடா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. தேவன் அந்த ஜெபம் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருது, சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது, சரியான தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆறாவதாக யோனா தேவன் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தருகிறவர் என்பதற்கு இந்த யோனா ஒரு அடையாளம். 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர். அதை யோசிச்சு பாருங்க, மறிக்கணும்னு நினைக்கிறாரு, மறிக்க முடியலை. தூங்கணும், அதாவது தேவ சமூகத்துட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாரு, விலகி போக முடியலை. மறிக்கணும்னு நினச்சாலும் மறிக்க முடியலை. மீனோட என் வாழ்க்கை பெயர்னு நினச்சாலும் போகலை. மறுபடியும் கர்த்தர் அவருக்கு 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை முறை வேண்டாம் வேண்டான்ட்டு போனாலும் கர்த்தர் விட மாட்டார். உங்களை வச்சு ஒன்று செய்யணும்னு திட்டம் பண்ணிட்டார்னா உங்களை கரெக்டாக கொண்டு வந்து அந்த வேலையை செய்ய வச்சுருவார். எனவே தேவ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. தேவ சமூகத்தில் உங்களை விட்டுருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படி கேளுங்க. நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீன்னு கேளுங்க. எனக்கு அதற்கான கிருபையை தாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன், மறுபடியும் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்குறார். நீங்கள் எத்தனை முறை, அதாவது அதுக்கு முந்தின 8ஆம் வசனத்தில் நம்ம தொடர்ந்து கிருபையை பற்றி படித்தோம். அதில் ஒரு வசனம் வருகிறது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மிஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்படி வேண்டான்னு விட்டுருந்தாங்க. எத்தனை முறை விட்டுருந்தாலும் கர்த்தர் மறுபடி 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 சத்தத்தை கேட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஒரு வேலைக்காக, நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம், என்னைய ஒரு வேலைக்கு கூப்பிட்றாருன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருமா? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வருகிற வசனம் பைபிளில் படிக்கும்போது அந்த வசனம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். செல்ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது அனுப்புகிற வசனமும் அதே மாதிரி வசனமாக இருக்கும். சரி, டிவி பார்ப்போன்னு பார்த்தா அங்கேயும் அந்த மாதிரி வசனம் வரும். ஒரு புக்ஸு படிப்போன்னு பார்த்தா அங்கேயும் அந்த மாதிரி வசனம் வரும். யார்கிட்டையாவது பேசுவோன்னு பார்த்தா அவங்களும் கரெக்டாக அந்த மாதிரி வசனங்களை பேசுவோம். இப்படி ஒரே காரியத்தை திரும்ப 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 நீங்கள் ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா தேவன் அந்த காரியத்தில் உங்களை ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறார் அல்லது செய்ய சொல்லுகிறார் என்று தான் அதற்கு அர்த்தம். நாம் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாழ்வு தருகிறார். மறுபடியும் எத்தனை முறை விழுந்திருந்தாலும், எத்தனை முறை தவறி இருந்தாலும், எத்தனை முறை வாய்ப்புகளை இழந்திருந்தாலும், எத்தனை முறை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும், எத்தனை முறை நீங்கள் வாய்ப்புகளை தட்டி வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் 2ஆம் தரம் மறுபடியும் வார்த்தை அனுப்புகிறார். நிறைய பேருக்கு இது மறுபடியும் வாய்ப்பு, மறுபடியும் ஒரு சான்ஸ் தருகிறார். யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி தான் எலியா இருந்தார். நான் சாக வேண்டும் என்று விரும்பி சூரச்செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டார். அதாவது தாவரவியல் ஆசிரியர்களின் கூற்றுப்படி அது வந்து விஷச்செடி. அதிலிருந்து புறப்படுகிற அந்த வாய்வை ஒரு மனுஷன் சுவாசித்தா அவன் செத்து போயிடுவான், அவன் பிழைக்க சான்ஸே இல்லை. சூரச்செடியின் கீழே படுத்து உயிரோடு எந்திரிச்சது எலியா ஒரு ஆள் தான். அங்கேயும் இப்படி ஒரு வசனம் இருக்கும், மறுபடியும் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, 2ஆம் தரம் வார்த்தை உண்டாயிற்று. ஆண்டவர் இந்த யோனாவுக்கு 2ஆம் தரம் வாய்ப்புகளை கொடுக்கிறார். எத்தனை முறை தவற விட்டுருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூமியில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்முடைய ஜீவன் போன பிறகு பரலோகத்துக்கு போய் ஆண்டவரே இவ்வளவு வேலை, இவ்வளோ ஊழியம் நான் செஞ்சுருந்துருக்கலாம், செய்யாமல் வந்துட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்காது. பூமியில் இருக்கும்போதே ஒப்புரவாக வேண்டியவங்க நபர்களோடு ஒப்புரவாகி கொள்ளுங்க, மன்னிக்க வேண்டிய நபர்களை மன்னிங்க, கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு சரி ஏதாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் கொடுத்து முடிங்க. கர்த்தருடைய அன்பை, அதாவது என்னென்னா நாம் எதை கொடுக்குறோமோ இல்லையோ கர்த்தரை அறிவிப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனுடைய சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை, நாம் அதற்கு கடனாளியாக இருக்கிறோம்.
எவ்வளோ முடியுமோ நேரடியாகவோ மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சு முடிச்சிருங்க. ஆண்டவர் 2வது அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஆரம்பத்தில் தயங்கின யோனா இப்பொழுது தைரியமாய் போகிறார். எப்படி இருக்கு? தைரியமாய் போகிறார். ஆரம்பத்தில் தயங்கின மனுஷன், நான் இப்போ நான் என்ன செய்வேன், எப்படி, அதாவது தன்னை முழுவதும் ஆண்டவர் இப்போ ஆயத்தப்படுத்திட்டார். கம்ப்ளீட் ஆயத்தப்படுத்துகிறார். இப்பொழுது அவர் அதற்கு தயாராகிறார். அடுத்ததா 7வது ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஊழியரின் விருப்பம் அல்ல, தேவனின் விருப்பம்தான் நடக்கும் என்பதற்கு இந்த யோனா ஒரு அடையாளம். இவர் போகிறார், வார்த்தைகளை சொல்லுகிறார், ஜனங்கள் ஆர்வமாய் கேட்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். அதான் பெரிய விஷயம். அதாவது ஒரு முறை கூட சுவிசேஷம் அவர்கள் கேட்டதே கிடையாது. கேட்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, மனம் திரும்பின உடனே யோனா என்ன நினைக்கிறாரு, மனம் திரும்பிட்டாங்கல்ல அப்படின்னு சந்தோஷப்படலை. நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு பேச வச்ச வசனம் வேலை செய்யலையே. ஏன்னா இவர் என்ன நினச்சார் அப்படின்னாச்சுன்னா, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். அவர் போய் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லுகிறார். 40 நாள் அந்த தேசம், இந்த பட்டணம் அழிய போகுது, மகாநகரம் அழிய போகுதுன்றார். இதை கேட்ட ஜனங்கள் கேட்காம இருப்பாங்க, அப்படியே செத்து போயிடுவாங்கன்னு இவர் நினச்சார். ஆனால் ஜனங்களுடைய மனநிலை என்னவாயிருச்சுன்னா, அப்படியே கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அப்படியே உபாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை, இங்கே படித்து பார்த்தீங்கன்னா ராஜா அந்த 6ஆம் வசனம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ராஜாக்களை கீழ்ப்படிய பண்ணுகிற வார்த்தைங்க கர்த்தர் யோனாவுக்கு கொடுத்துருந்தது. இந்த வார்த்தையின் மேன்மை புரியாமல் தானே அவர் அவ்வளோ பண்ணிட்டார். ஆனால் அந்த ராஜாக்கள் கீழ்ப்படிந்தது. சாதாரணமாக ஒரு தேசத்தில், இயேசு அறியாத தேசத்தில் போய் நம்மளால் ஒரு கவுன்சிலரை கூட கீழ்ப்படிய பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேலே இருந்துச்சுன்னா அந்த வசனத்துக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது. எவ்வளவு கடினமான நபர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருகிற அல்லது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தையை போய் சொல்லி பாருங்கள், அப்படி அந்த ஆவி உங்கள் முன்னாடி அப்படி பணிஞ்சு நிற்கும். அந்த ராஜா கீழ்ப்படுகிறார், தன் வஸ்திரத்தை கலட்டி வைக்கிறான், அவன் தாழ்மையின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுகிறான். அடுத்து 7ஆம் வசனம், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யோனா இருந்த தேசத்தில் யாரும் இதை பண்ணலை, தேவனை நோக்கி மனம் திரும்பலை, தேவனுக்காக உபாசம் பண்ணலை, தாங்கள் செய்த தப்புக்காக வருந்தலை. அதனால தான் யோனாவை இங்கே கொண்டுட்டே வந்தார். இப்போ இந்த ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க, தேவனை நோக்கி கூப்பிட்றாங்க. இதெல்லாம் யோனாவுக்கு புரியவே இல்லை. யோனாவை பொறுத்தவரைக்கும் என்னென்னா 40 நாள் அழிஞ்சு போகும்னு சொன்னார்ல, அப்படின்னு வெயிட் பண்ணி இவர்கள் சாக வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அந்த ஜனங்களுடைய அந்த காரியத்தை பார்த்து மனமிறங்கி அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இது ஊழியக்காரருக்கு புரியவே இல்லை பாருங்க. அதை தான் நான் சொல்கிறேன், ஊழியனுடைய விருப்பம் கிடையாதுங்க, தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறும் என்பதற்கு இந்த யோனா ஒரு அடையாளம். ஊழியக்காரருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, என்கிட்ட ஒன்று சொன்னீங்க அவன்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க அப்படின்றாரு. நீ சொன்னதை செய்ய தேவன்கிட்ட கோபப்படுறாரு ஊழியக்காரர். ஆனால் அந்த ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு அப்படியே தங்களை ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்காக. உங்கள் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவதற்காக இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு செய்தி, ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு ஊழியக்காரனுடைய சத்தம். எனக்கு எத்தனை ஊழியக்காரருடைய சத்தம் நம் செவிகளில் கேட்கிறது, எத்தனை மனிதர்களுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம், எத்தனை முறை கர்த்தர் வேதத்திலிருந்து பேசுகிறார், எத்தனை முறை ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார், எத்தனை முறை உங்கள் கண்ணில் அந்த வசனம் பட்டு 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 போகுது. ஆனால் நாம் கீழ்ப்படுகிறோமா? அந்த யோனா கோபிச்சது போல தேவனிடத்தில் கோபப்படுறோமா? அந்த யோனா எரிச்சல் பட்டது போல நாம் தேவ சமூகத்திற்கு எரிச்சல் படுகிறோமா? யோனாட்ட அப்படி என்ன மேன்மை இருந்துச்சுன்னு தெரியல.
கர்த்தர் திரும்ப 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 வந்து அவருக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுகிறார். ஆனால் யோனாவால் அந்த அன்பை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட முடியவே இல்லை பாருங்க. கடைசியில் தேவனே வாய் விட்டு அந்த காரியத்தை சொல்லுகிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்றார். அன்னைக்கு அன்பின் அந்த சத்தம் ஒலித்தது போல இன்னைக்கும் அந்த சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ஊரில் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இயேசு அறியாத ஜனங்களுக்காய் கர்த்தர் பரிதபிக்கிறார். நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பவுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்வதற்கு வார்த்தையை பெற்ற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்வதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் இன்றைக்கி அதுக்கு என்ன அந்த யோனா அந்த ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஒரு அடையாளமாக மாற்ற விரும்புகிறார். நாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகிறோம்? எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு அந்த வசனத்தை சொல்லிட்டு சொன்னார், யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார் அப்படின்னு. நியாயத்தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் எழுந்து நின்று இந்த சந்ததியாரை குற்றப்படுத்துவார்கள். அப்படி அவர்கள் குற்றம் சுமத்துகிற அந்த இடத்தில் நீங்களும் நானும் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நமக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்புவோம். தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் அவர் நம்மை பயன்படுத்தட்டும். நம்மை சுற்றி இருக்கிற அநேகருடைய ரட்சிப்புக்கு நம்மால் என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறாரோ நாம் அதை செய்வோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட பலனையும் கிருபையும் தருவாராக.